Daily. Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் கிராமத்தில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் நிரம்பிய நீரில் துணி துவைக்க சென்றபோது விளையாடிக் கொண்டிருந்த 2 பெண் குழந்தைகள் மற்றும் தாய் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. அதாவது இந்த பகுதியில இந்த ஒரு சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இந்த பகுதியினர் பல பேரும் சுற்று வட்டாரத்தினர் கண்ணீரில் இருக்கிறாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் பகுதி கல்குவாரிகள் நிறைந்த பகுதி. இந்த கல்குவாரி இந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில பார்த்திபன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி 10 ஆண்டுகளுக்கு மேல செயல்படாம உள்ளது. இதுல அப்பப்ப இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே நீரில் குளித்து செல்வதுமே துணி துவைப்பதுமே இது வாடிக்கையா ஒன்று நடைபெற்று வரும் நிலையில தற்போது இன்றைக்கு காலையில இதே பகுதியை சேர்ந்த ரேவதி என்ற பெண் தன்னுடைய குழந்தைகள், அதாவது பிரகாசினி, பிரகல்யா என்ற 2 பெண் குழந்தைகளுடன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த 3 சிறுவர்களுடன் அதாவது துணி துவைச்சிட்டு விளையாடிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. வரும்போது 5 குழந்தைகள் குளித்துக் கொண்டிருக்கின்றன. அதில் 2 குழந்தைகள், அதாவது பிரகல்யா அப்படிங்கிற குழந்தை நீரில் மூழ்கியதை கண்ட ரேவதி திடீரென துணி துவைச்சுட்டு கொண்டிருந்த போது எட்டி குதிச்சு காப்பாற்ற முற்படுறாரு. அதுக்கு முன்னதாக துணி துவைக்கிறது, காய போடுறது, அவங்க விட்ட செருப்பு, அவங்க துணி துவைச்சு போட்ட துணி பக்கெட்டுக்குள்ள இருந்தது, எல்லாமே அப்படியே இருக்கின்றன. இந்நிலையில இதை மூழ்கி குதித்து காப்பாற்ற முயற்சி பண்றார் ரேவதி. அப்ப ரேவதியும் தண்ணீர்ல மூழ்கிறார். அப்ப மீதம் இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே 3 குழந்தைகள் மேலே ஏறிக்கொண்டு கதரும் போது அக்கம் பக்கத்தினர் அனைவருமே சுத்து வட்டாரத்தினர் எல்லாம் வர்றாங்க. அதை மீட்கிறதுக்காக போராடி மேலும் ரேவதி முன்காட்டிய மூழ்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து நபர் ஒருவர் காப்பாற்றி ஃபயர் சர்வீஸ், மங்களம் போலீசாருக்கு எல்லாமே தகவல் கொடுத்துறாங்க. தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அவர்கள் 3 உடல்களையுமே தீயணைப்பு துறையினர் தற்போது 2 உடல்களை மீட்டு 3வது உடலை தற்போது தேடி வருகின்றனர். பிரகாசினி என்ற குழந்தையுடைய உடலை தற்போது தேடி வருகிறார்கள். பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு 2 உடல்களையும் கொண்டு சென்று மங்களம் போலீசார் தற்போது இப்போ விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இது தொடர்பா இந்த பகுதியில சுற்று வட்டாரத்தில் கல்குவாரிகள் அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பு இல்லாம இந்த மாதிரி பொதுமக்கள் குளிக்கிறது, இதை துணி துவைக்கிறதுக்கு போறது எல்லாமே இன்னும் கவனத்திலிருந்து விழிப்புணர்வா இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோரிக்கை எழுந்தாலுமே இந்த பகுதி பெரும் சோகத்தில் உள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.